தேர்தல் நேரத்தில் வீதிக்கு வந்த குடும்ப சண்டை பற்றி பார்க்கவிருக்கிறோம். எங்கே இந்த சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் அங்கே ஒன்றாக இருந்த கட்சி உடைந்து விட்டது. சரத்பவார் சக்தி வாய்ந்தவர், அங்கே அஜித் பவாரும் இருக்கிறார், உடைந்து விட்டது. இவங்கெல்லாம் உறவினர்கள், ஆனால் கட்சி ரீதியாக உடைந்து விட்டார்கள். சரத்பவாரின் மகள் யாருக்கு எதிராக களத்தில் நிற்கிறார் என்றால் அஜித் பவாரின் மனைவிக்கு எதிராக. அதாவது சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருக்கிறவர். நாடாளுமன்றத்தில் ஒரு சில எம்பிக்களை மட்டும்தான் நாடே உற்று பார்க்கும், அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுபோல சுப்ரியா சுலே பேசும்பொழுது பார்ப்பார்கள். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சுப்ரியா சுலேவை எதிர்த்து நிற்பது அவருடைய உறவினர், அதாவது அஜித் பவாருடைய மனைவி சுனேத்ரா பவார். இவர் அளவுக்கு அவருக்கு அனுபவம் இல்லை என்றாலும் அங்கே அரித்மெட்டிக், அதாவது அங்கே யாருக்கு எத்தனை சதவிகித வாக்குகள் இருக்கிறது என்பதை பார்த்தால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அஜித் பவார் தரப்பு என்ன சொல்கிறாங்க, என்னங்க பாரம்பரியமாக இருக்க அரசியல் குடும்பம், நீங்கள் இப்படி உடைப்பட்டு ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் கேண்டிடேட்டை போடுறீங்களா, அது நியாயமா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, இது குடும்ப சண்டை அல்ல, கொள்கை சண்டை. நாங்கள் உடைந்து பிஜேபியோடு சென்று சேர்ந்து விட்டோம். ஒரிஜினல் சரத்பவார் கட்சி காங்கிரஸுடன் இருக்கிறது. கொள்கைக்கு எதிரான சண்டையாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்கின்றனர். சரி, மோதுவது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் பாராமதி தொகுதி என்ற ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு தொகுதி இருக்கிறது. 2019 மக்களவை தேர்தலில் வாக்கு சதவீதம் எப்படி உடைந்திருக்கிறது என்று பாருங்கள். தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுப்ரியா சுலே 53% வாக்குகளை பெற்று எம்பியாக தேர்வானார். கஞ்சன் ராகுல் பாஜகவை சேர்ந்தவர் 40% வாக்குகள், 13% வாக்குகளில் வின் பண்ணியிருக்கார். இப்போ பாஜகவுக்கான வாக்கு சதவிகிதம் அங்கே அப்படியே இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் தேசியவாத காங்கிரஸ் உடைந்து விட்டது. அப்போ உடைந்த தேசியவாத காங்கிரஸ் ஒரு 7% வாக்குகள் கூடுதலாக வாங்குமே ஆயின், பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்குமே ஆயின், ஒருவேளை அவங்க கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுப்ரியா சுலேவனுடைய வெற்றி கேள்விக்குறி ஆகிவிடும். என்ன இருக்கிறது, எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். பாராமதி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை சுப்ரியா சுலே 3 முறை எம்பியாக இருந்திருக்கிறார். 2009, 2014, 2019 3 முறை தொடர் ஹேட்ரிக் வெற்றி. அதற்கு முன்பு அவருடைய தந்தை சரத்பவார் 2004 வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாராமதி சட்டமன்ற தொகுதி என்று எடுத்துக்கொண்டால், இது நாடாளுமன்ற தேர்தல் தான் இருந்தாலும் சட்டமன்ற தொகுதி பாருங்க. அதாவது சரத்பவார் அஜித் பவாருடைய குடும்பத்திலேயே அந்த பாராமதி தொகுதி 55 வருஷம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த குடும்பம் வைத்திருந்தது. இப்போ குடும்பம் உடைந்து விட்டது. சரத்பவார் பாருங்க, அந்த தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக 1967, 72, 78, 80, 85, 90களில் 6 முறை இருந்திருக்கார். அஜித் பவார் 7 முறை இருந்திருக்கார். 91, 95, 99, 2004, 2009, 2014, 2019 என்று இப்படியாக அங்கே இருவருக்குமே செல்வாக்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஒரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் காங்கிரஸ். பாஜகவோடு யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உடைந்த கட்சிகள் பாஜகவோடு இணைந்து கொண்டன. யாரெல்லாம் உடைந்த கட்சிகள்? ஒன்றாக இருந்த சிவசேனா உடைந்து விட்டது. ஒரிஜினல் உத்தவ் தாக்கரே காங்கிரஸோடு இருக்கார். உடைந்து வந்த ஏக்நாத் ஷிண்டே பாஜக கூட்டணியில் இருக்கார். ஏக்நாத் ஷிண்டே தான் இப்பொழுது முதலமைச்சர் மகாராஷ்டிராவுக்கு. அதே போல தேசியவாத காங்கிரஸ், ஒரிஜினல் சரத்பவார் காங்கிரஸோடு இருக்கார். உடைந்த அஜித் பவார் பாஜகவோடு இணைந்து விட்டார். அங்கே அவர் துணை முதலமைச்சராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவை சேர்ந்த தேவேந்திர ஃபட்னவிஸும் அங்கே துணை முதலமைச்சர். இப்படியாக ஆட்சி முக்கிய பொறுப்பில் உடைந்த சிவசேனா, உடைந்த தேசியவாத காங்கிரஸ், ஒரிஜினல் பாஜக 3 பேருமே முக்கிய பதவிகள், முதலமைச்சர், துணை முதலமைச்சரை கையில் வைத்து ஆட்சி செய்வது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இருக்க மக்களின் ஆதரவு எப்படி இருக்கும் என்பதை கணிக்க கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு எப்படின்னு சொல்லி பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்து விட்டால் மக்கள் கடந்த 2 தேர்தல்களில் பாஜக சிவசேனா கூட்டணியை ஆதரித்திருப்பது நமக்கு தெரிகிறது. என்னடா இது ஒரே மாதிரி இருக்குது, ஒரே நம்பர் போட்டாங்களா அப்படின்னா இல்லைங்க, வந்த ரிசல்ட்டே அப்படி தான். 2014 பாஜக 23, 2019 அதே 23 தக்க வைத்தது. சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்த காலம் அது. 2014 சிவசேனா 18 சீட்டு, 2019 அதே 18 சிவசேனா தக்க வைத்தது. 2014 காங்கிரஸ் 2, ஆனால் 1 கோட்டை விட்டது. 2019 காங்கிரஸ் 1, தேசியவாத காங்கிரஸ் அதே 4 2 தேர்தலையும். மற்றவை 2014 1, மற்றவை 2019 2. ஆனால் இந்த முறை என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டியிருக்கும்னா, அப்போ சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தாங்க. இப்போது சிவசேனா என்பது உடைந்து விட்டது. உடைந்த சிவசேனா பாஜகவோட, தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைந்து விட்டது. உடைந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி பாஜகவோட.
உடைந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி பாஜகவிற்கு பலம் சேர்க்கும். உடைந்த சிவசேனா ஒரு பக்கம் காங்கிரஸோடு நிற்கிறது, இன்னொரு பக்கம் பாஜகவோடு நிற்கிறது. இது காங்கிரஸுக்கு சற்றே சிவசேனா வாக்குகளை அள்ளித்தரும். இருப்பினும் பாஜக அங்கே பெற்றிருப்பது மகாராஷ்டிராவில் பிரம்மாண்ட வெற்றி. காங்கிரஸ் 1-2 தொகுதி கூட வெற்றி பெற்றாலும், அதே போல தேசியவாத காங்கிரஸ் 1-2 கூட வெற்றி பெற்றாலும், உண்மையான சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனா 1-2 கூடுதலாக வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு மகாராஷ்டிராவில் லாபம். ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அதிகப்படி சீட்டுகளை பாஜக எவ்வளவு வாய்ப்பு இருக்குமோ அவ்வளவு சீட்டுகளை அள்ளிவிட்டது ஏற்கனவே. இப்போ நாடாளுமன்றத்தில் மொத்தம் 303 பாஜக இருக்காங்க, கூட்டணியோட 353. இந்த வெற்றியை தக்க வைக்கணும்னா மகாராஷ்டிராவில் அதிகப்படியாக இதே வெற்றியை பாஜக தக்க வைக்க வேண்டியிருக்கும். இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்திலிருந்து தான் அதிக எம்பிக்கள் நாடாளுமன்ற மக்களவைக்கு போகிறாங்க 80. அதுக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிராவில் தான் போகிறாங்க, 48 எம்பிக்கள் போகிறாங்க. எனவே அங்கே தேர்தல் களம் களை கட்டி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.